அக்டோபர் 27 ராணுவ கட்டமைப்பு என்று சொல்லி சேர்களை உடைத்த கூட்டத்துக்கு மத்தியில நவம்பர் 27 நாம் தமிழர் கட்சி அதே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில மதுராந்தகத்துல மாவீரர் நாளை கொண்டாட இருக்கிறது. தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியுமா? ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும், அந்த கூட்டத்துக்கு வருங்க எப்படி ஒழுக்கமா நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மாவீரர் நாளை வந்து பாருங்க. இந்த மாவீரர் நாளை பார்க்கிற போதுதான் நாம் தமிழர் கட்சி எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி, எவ்வளவு அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம், நாம் தமிழர் கட்சியுடைய உறுப்பினர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளையும் 15 ஆண்டுகள் சீமானவர்கள் எப்படி தயார்படுத்தியிருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் போன்ற அரசியல்ல புதுசா வந்துறவங்களுக்கு தெரிய வரும். ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கும்? விஜய் கட்சி மாநாடு போல பின்னாடி கேரவனு, இந்த பக்கம் வந்து மூடப்பட்ட மேடை, 2 பக்கம் ஏர்கூலரு, தலைவர் வர்றதுக்கு தனி என்ட்ரி அப்படிலாம் நாம் தமிழர் கட்சி மேடை இருக்காது. மக்கள் மழையில நனைஞ்சா நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமானும் மழையில நினைவாரு. மக்கள் வெயில நின்னா அவரு வெயில் நிற்பாரு. திறந்த மேடை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல திறந்த வெளியில மேடை போடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பொதுவா சின்னதா ஒரு கூட்டம் போட்டா கூட அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த கூட்டம் அணிந்து இடத்துல சின்ன சின்ன பிஸ்கட் பாக்கெட்ஸ், தண்ணீர் போத்தல்கள், இதை எல்லாத்தையுமே நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசனோடு இணைந்து நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அப்புறப்படுத்துவாங்க. அங்களுடைய தூய்மை பணியாளர்களுக்கோ காவல்துறைக்கோ அரசு ஊழியர்களுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நாம் தமிழர் கட்சியே எல்லா வேலையும் செய்யும். போக்குவரத்தா நாம் தமிழர் கட்சியுடைய வாலண்டியர்ஸ் அவங்களே பார்த்துக்குவாங்க. அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறதா நாம் தமிழர் கட்சி பார்த்துக்குவோம். பாதுகாப்பா நாம் தமிழர் கட்சி பார்த்துக்குவோம். எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரிவு வைத்து மொத்தத்தையும் ஒரு கட்சி கட்டுப்படுத்தும், கட்சி வழிநடத்தும். இந்த நிகழ்வுக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் கொடையோடு வர வேண்டும். ஒரு கூட்டம் இவ்வளவு டிசிப்ளினா எவ்வளவு மழை பெஞ்சும் கலையலங்க, எவ்வளவு தண்ணி வந்தும் கலையலங்க அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு நம்ம காட்டணும்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் அன்பு கட்டளை விடுத்துக்காரு.